So yes, in the team, who will be your key player or player to watch out for? Ram, first thing start பண்ணுங்க. Who will be your player to watch out for? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஐ வில் கோ வித் கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நான் கோ வித் நான் என்னோட பாக்கெட் டைனாமோ இஷான் கிஷன். ஏன்னா வேர்ல்ட் கப் வின்னர், ஃப்ரெஷ்ஷா வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அடிச்சு கொடுத்து அந்த கான்பிடன்ஸ்ல வந்திருப்பாரு. வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்த கான்பிடன்ஸ்ல வந்திருப்பாரு ஆல்ரெடி. ஸோ அவர் வந்து டேர் த போலிங் அப்பார்ட் ஆன் இஸ் கிவன் டே. எல்லாரும் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அண்ட் ஹைதராபாத் விக்கெட் ரோடு, சிம்பிளி ரோடு அது. ஸோ ரோடுன்றதுனால ஐ வில் கோ கீ பிளேயர் அஸ் இஷான் கிஷன். இவன் தோ ஹெட் அபிஷேக்காலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஒன் டவுன் ஆடுறாரு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவரால் அடிக்க முடியும். ஸோ ஐ வில் கோ வித் இஷான் கிஷன். எனக்கு என்னவோ இஷான் கிஷன் தான் கீழே இருப்பார்னு தோணுது. ஈவன் தோ ஹெட் அண்ட் அபிஷேக் கேன் ஆல்சோ டூ த சேம் திங். ஐ வில் கோ வித் இஷான். ஆதர்ஷ், உங்க கீ பிளேயர்? என்னோட கீ பிளேயர் டிராவிஸ் ஹெட். ரொம்ப ரொம்ப நாளா ஒரு ரன் ராட்ல இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா ஆடல போன 6 months. சோ அதெல்லாம் அந்த ஆத்திரத்தெல்லாம் இதுல வந்து இறக்குவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்ல வந்து அந்த வெறியெல்லாம் வந்து இறக்குவாருன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வேற தோத்துருச்சு, சும்மாவே கையில பிடிக்க முடியாது ஹெட்ட. ஆஸ்திரேலியா தோத்த கடுப்புல வந்து ஆடலான்னு எனக்கு தோணுது. அதனால டிராவிஸ் ஹெட் தான் டேஞ்சர்னு நினைக்கிறேன். இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்டா. ஐ டு அக்செப்ட் பிகாஸ் 2 ஆஸ்திரேலியன்ஸ், பேட் கமின்ஸும் இருக்காரு, இது இருக்காரு, பேட் கமின்ஸ் வேற. அந்த இது லைக் தே couldn't win the final, சோ இதே கப் அடிக்க சான்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஆல்சோ திங்க் தி சேம். லக்ஷ்மன், உங்க கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? வாழும் கல்லா? யார கேட்ட? வாழும் கல்லான்னு கேட்டேன். இது இல்ல, ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து நான் ஐ கோ வித் ஸ்வேதாஸ் காம்பினேஷன். நான் வந்து ஸ்வேதா கேட்டா இந்த இதுல கொஸ்டின்ஸ்ல. ஸோ என்னோட பிக் வந்து ஐ வில் சே காம்பினேஷன் ஆஃப் போத். அந்த கிளாஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் காம்பினேஷன். ஐ ஃபீல் தே பிளே லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன். ஏன்னா ஐ கோ வித் த சேம் திங். ஏன்னா அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கிளாஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் அந்த காம்பினேஷன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஈகர்லி. அவங்க கிளிக் ஆகுங்கன்னு தோணுது எனக்கு. ஏதோ சம்திங் ஸ்ட்ரைக்ஸ் மீ தட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ஸ் மேபி ஆஃப் கீ. நம்பர் 4ல கிளாசன், நம்பர் 5 லிவிங்ஸ்டன், ஆர் நம்பர் 4 லிவிங்ஸ்டன், நம்பர் 5 கிளாசன். அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் வந்து இட் மே ஒர்க் அவுட் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை இது. பட் ஒன்று சொல்லிடுறேன், இது இவங்க அதே டெம்ப்ளேட் தான். ஒன்று அடிச்சா 300, 350, ஐ மீன் 250, 300, இல்லைன்னா அடிமட்டத்தில் போயிட்டு 140, 150 ஆல் அவுட் அப்படி ஆகிட்டு தே வில் ஃபினிஷ் 7th, 8th, 9th அந்த மாதிரி. பட் எல்லாம் கிளிக் ஆகாம இல்லையா யாருக்குமே தெரியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட் அது கிளிக் ஆகாம ஆகாதான்னு. அது சொல்லியே, ஏன்னா போன வருஷம் இதே பேட்டிங்ல இருந்தாங்க பாருங்க. ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, அனிகேட் எல்லாமே இருந்தாங்க. பட் இட் டிட் கிளிக். ஃபியூ மேட்சஸ் தான் ராம் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தான் அடிச்சாங்க. அதனால ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. பட் ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அவங்க வந்து யாருமே ரிலேபிள் கிடையாதுன்றதுனால எல்லாமே ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸ். ஹிட் ஆச்சுன்னா தே கேன் ஈவன் பி டேபிள் டாப்பர்ஸ், இல்லனா 8, 9 கூட போட்டி போடலாம். தெரியல. எஸ், கரெக்ட் தான். ஜஸ்ட் ஒரு லக்ஷ்மன் சொன்னதுல ஒரு ஸ்மால் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட். போன வருஷம் இருந்த டீமுக்கும் இந்த வருஷம் இருக்கிற ஹைதராபாத் டீமுக்கும் பிளேயர்ஸ் சேம் இல்லைன்னு சொல்ல, பட் மென்டாலிட்டி டிஃப்ரெண்ட். அதை லக்ஷ்மன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லாததுக்கு மறந்துட்டான். ஏன்னா போன வருஷம் இருந்தப்போ இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, we all know them as destructive players. பட் இப்போ சென்டிமெண்டலி ஒரு அட்வான்டேஜ் வச்சுட்டு எடுத்துட்டு வராங்க. என்ன? வேர்ல்ட் கப் வின்னர்ஸ். நாங்க தான் வேர்ல்ட் சாம்பியன்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த அதுவும் எல்லாம் இந்த இப்போ சொன்ன அபிஷேக் சர்மாவும் சரி, இஷான் கிஷனும் சரி, 2 பேரும் ஃபைனல் அடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஃபைனல்ல அடிச்சு முடிச்சுட்டு இது பண்ணி ஒரு கீ கான்ட்ரிபியூஷனா கொடுத்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு டீமுக்குள்ள வரதுனால ஐ ஃபீல் தட் இந்த டீம் இப்போ இருக்கிற சன்ரைசர்ஸ் டீம் இவங்க லாஸ்ட் இயர் சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. we can expect lot of destruction from them. லெட்ஸ் see, அத பாப்போம். மார்ச் 28 தெரிய போகுது டிஸ்ட்ரக்டிவா இருக்காங்களா இல்ல வந்து they gonna lose tickets early அப்படிங்கிறது தெரிய போகுது. yes, and ஒரே ஒரு பாயிண்ட் I want to add. கமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு ஆடலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். லக்ஷ்மன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து கேட்டான், கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு ஆடலாமா. ஐ ஃபீல் கமெண்ட்ஸை இப்போ இன்னும் ஃபுல் ரெக்கவரிக்கு வந்த மாதிரியே தெரியல. கமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஜுரியில தான் இருக்காரு. இன்னும் அவர் இன்ஜுரியிலேருந்து அவரோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. இப்போ நீ தான் ஹேசல்வுட் வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியால இருந்து ஏதோ ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஹேசல்வுட் வந்து இதை வாட்டி ஆட மாட்டாரு, இந்த ஐபிஎல் வந்து இஸ் அபவுட் டு பி ரூல்ட் அவுட்.
ஸோ அவர் வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இஸ் மானிட்டரிங் தேர் ப்ரோக்ரஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் ரூமர்ஸ், இன்னும் அபிஷியலா எந்த நியூஸுமே வரல. அதுல அந்த மாதிரி கமின்ஸுக்கும் இன்ஜுரி ப்ராப்ளம் தான், பயங்கர இன்ஜுரி. இப்போ ரீசெண்ட் இதுல வந்து T20 வேர்ல்ட் கப்பே ஆடல. ஸோ பயங்கர ஹெவி இன்ஜுரி ப்ரோன். இப்போ வந்து இந்த டோர்னமெண்ட்ல அவர் வந்து கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆடுவாரா, இல்ல ஆடினாலும் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த IPL தான் அவரால் ஆட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் திங்ஸ் ஆர் கமிங் அவுட். தெரியல என்ன அளவுக்கு இதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுன்னா then we will have to go for an Indian captain. அந்த இது வந்து it could prove to be blessing in disguise for SRH. ஏன்னா அப்போ இஷான் மலிகா ஆட வைப்பாங்க. எப்படியும் அவங்களுக்கு ஒரு நல்ல போலரும் கிடைச்சிருவாங்க, நல்ல போலரும் கிடைப்பாங்க. லிவிங்ஸ்டனை டிராப் பண்ணாமலே லிவிங்ஸ்டனே ஆட வைக்கலாம் அப்போ. ஸோ அவங்க they could at least get a decent bowler. I will not say இஷான் மலிகா குட் போலர் சொல்லி, ஒரு டீசென்ட் போலர் சொல்லுவேன். ஒரு ஓகே, ஓரளவுக்கு அக்செப்டபிள், லாஸ்ட் இயர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ கமின்ஸ் இன்ஜுரினா it could be a blessing in disguise போல இருக்கலாம். பட் we have to wait until the official news வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் ஆல்சோ இதேதான் ஹேசல்வுட் போயிட்டு இருந்தாங்க. பட் DK போய் பேசி எப்படியோ SRH ஆஸ்திரேலியா கேம்ப்ல இருந்து ஹேசல்வுட்டை தூக்கிட்டு இங்க வந்துட்டாரு, இங்கே கப்பும் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். ஹேசல்கார்ட் எப்படியாச்சும் எங்களுக்கு வந்துடணும் RCBக்கு. I wish he should speedy recovery, very very speedy recovery for him, because 28 10 நாள்ல வரணும். Let's see அவர் வராரா இல்லையா. So yes friends, இது வந்து எப்படின்னா சில வினாடிகள் RCB ஃபேனா இருக்கிற ஸ்வேதா மாறினதை நான் வந்து பார்த்தேன்ற மாதிரி, அது வந்து SRH வீடியோ வந்து எண்டிங் கொடுக்கும் போது இவன் வந்து இது கொடுத்துட்டு இருக்கான் RCBக்கு. இது பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். RCB, so always hot case RCB fans. We will get Josh Hazelwood back. Wait and watch. I believe in DK. அப்படிதான். Yes, before SRH, where do they finish in the lineup? Will they qualify or 9-10 spot-க்கா? Where do you think, Adarsh? நான் LSG சொன்னதுதான் 8 to 10 இருப்பாங்க இவங்க. 8 to 10. Okay, so playoffs சான்ஸ் இல்ல. என்ன வரைக்கும் சான்ஸே கிடையாது. ராம் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அவங்க வந்து பயங்கர கான்பிடண்டா இருப்பாங்கன்னு. எனக்கு என்னமோ அதான் அவங்க மைனஸாவே இருக்கும்னு தோணுது. ரொம்ப கான்பிடண்டா ஆடி முதல் பாலே அடிக்க போய் விக்கெட் விட்டுருவாங்க. அவங்க சும்மாவே முதல் பால் அடிச்சு விக்கெட் கேட்டகரி தான் அதுல எல்லாருமே. இதுல இன்னும் கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது. பட் மேபி கிளிக்கும் ஆகலாம் சொன்ன மாதிரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 8 to 10 தான். லக்ஷ்மண், உங்க லைனப்ல ஆதர்ஷ் இல்ல, அது நான் என்னோட ஆன்சர் பண்ண முடியாது. ஆதர்ஷ், உன்னோட 8 to 10ல வந்து ரொம்ப காம்படிஷன் ஹெவியா ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போக பார்த்தா இல்ல, நம்ம வந்து 3 டீம் தான் ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதுல 2 டீம் 8 to 10. இன்னும் நீ வந்து ஒரு டீம் தான் இருக்கு, பாத்து வச்சுக்கோ யார் அந்த டீம் வரும்போது போட்டுக்கோ. ஏன்னா 5 டீம் சொல்ற போற அப்புறம் 8 to 10. சோ ஓகே, இது சோ என்னோட இது வந்து அதான் சொல்றேன் இதுல. சோ ஹிட் ஆர் மிஸ் எனக்கு கண்டிப்பா இதுல யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுதான் என்னோட பாயிண்ட். யூ cannot guarantee. அதாவது இப்போ ஆதர்ஷ் வந்து கண்டிப்பா 8 to 10 அதையும் கேரண்டி பண்ண முடியாது. ராம் வந்து 3 and they may be more info more distraction அதையும் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா இவங்க டீம் அந்த மாதிரி. இஃப் யூ காட் ஒரு 2 பிளேயர் நடுவில் வெல் செட், இப்போ கோலி மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரே பிளேயர் அப்படி இருந்தாங்கன்னா we can say அவர் இருக்காரு காப்பாத்துறது. இல்ல யாரும் ஐ டோன்ட் see like that, இன்க்ளூடிங் கிளாசன். ஓகே இவரோட பெட்டர், ஓரளவுக்கு ஒரு டெக்னிக்கல் எபிலிட்டி காட்டி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் he also can go for shots. லாஸ்ட் இயரே வந்து பயங்கரமா சுத்தி இருந்தாரு அவர் மிடில் ஒன்றும். ஸோ ஐ டோன்ட் ஃபுல்லி அக்ரி. இந்த டீம்ல வந்து ரிலையபிலிட்டின்றது வெரி வெரி லெஸ் தான். ஸோ அது பார்க்கும்போது அதனால தெரியல, எனக்கு லிட்டரலா எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு சொல்லிடுவேன், ஒன்னு செகண்ட் பிளேஸ் இல்ல தேர்ட் பிளேஸ் இல்ல டாப்பர், இல்லைன்னா ஆதர்ஷோட பாயிண்ட் வந்து 8 to 10 போட்டிக்கு வந்துருவாங்க. ஸோ இது எது நடக்கும் தெரியல. நடுவுல தான் கிடையாது, அவங்களுக்கு இந்த மிடில் எல்லாம் பிடிக்காது. 5 6 7லாம் வச்சா டாப் 3 இல்லைன்னா பாட்டம் 3. ராம், what do you think? லக்ஷ்மண் சொன்ன மாதிரி டாப்பா இல்ல பாட்டமா, ரெண்டுத்துக்கும் நடுவுலையா? நான் லக்ஷ்மண் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். கன்ஃபார்மா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த போலிங் லைன் வச்சுட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 8 9 10லயும் பினிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா they can bat them out. சில மேட்சஸ்ல வந்து they can bat them out. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி LSG பினிஷ் பண்ண மாதிரி இவங்க பினிஷ் பண்ணுவாங்க. 6 or 7 ஐ எக்ஸ்பெக்ட்.
I too expect the same. LSD வந்து இந்த டாப் 3 வச்சு அப்படிதான் ஃபினிஷ் பண்ணாங்க. டாப் 3 அடிச்சு அவங்க ஃபினிஷ் அட் 6 நினைக்கிறேன் LSD. இப்போ இவங்க வந்து they will finish at 6th நினைக்கிறேன். 6 or 7 என்னோட ஒபினியன். கன்ஃபார்மா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அட் த சேம் டைம் பாட்டம் 8 9 10 அந்த குவாலிஃபையர் ஆட மாட்டாங்க, இந்த குவாலிஃபையர் ஆட மாட்டாங்க. So they will finish at 6. I too feel the same. 6 7 அந்த வருவாங்க நான் நினைக்கிறேன். Let's see where do they end up in the like points table பார்க்கலாம். Yes, they are having a starting match at first 28th March, RCB versus SRH at Chinnaswamy. Chinnaswamy சின்ன கிரவுண்ட். Obviously it will 200 plus confirm. பாப்போம் எப்படி ஆடுறாங்க, யார் எந்த டீம் கோனா வின் அப்படின்னு. எஸ், டூ டெல் us your comments. இந்த டீம் என்ன, எப்படி உங்க ஃபர்ஸ்ட் 11 என்ன எடுக்க போறீங்க? Will you include Lion Livingston? Will you drop Pat Cummins? Tell us all your steps in the comments. Thanks for watching Namma Vetti Cricket. See you all in the next team analysis. Let's speak the cricket honest way. Thank you so much.